உங்க போன்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு வாட்டிச்சும் உங்க போனை கழட்டி பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போதாச்சும் எட்டி பார்த்துருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. Hey guys, நீங்க பாத்துனது பிபி டெக். சோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட்ஸ் இன்சைட் தி போன். உங்க போன் உள்ள என்ன இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். உங்க போன்ல என்ன இருக்குன்னு எவ்வளவு நாள் நோண்டி பார்த்திருப்பீங்க? அது உள்ள என்ன இருக்குன்னு ஒரு நாளாச்சும் தேடி பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. லைக் அதிகமா வந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி போன் மட்டும் இல்லாம மத்த எல்லா பொருள் நோண்டி பார்க்கலாம். ஐ மீன் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நோண்டி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட மாட்டிருக்கிறது செல்கான் கேம்பஸ் பிரைம். சோ இதைதான் பிரிச்சு பார்க்க போறோம். இது தவிர்த்து வர போனே உங்களுக்கு கிடைக்கலான்னு கேட்காதீங்க. நமக்கு வாய்த்த அடிமை இது மட்டும் தான் இருக்குது. வாங்க பிரிச்சு பார்த்துடலாம். ஓடாத போன் வச்சு ஒழுங்கு காட்ட நினைக்காதீங்க. ஃபுல்லி ஒர்க்கிங் போன் தான், நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. பிரிச்சு பார்த்துலாம். கடைசியா ஒரு வாட்டி இதோட ஸ்பெசிபிகேஷன் பார்த்துலாம். 5 மெகாபிக்சலான கேமரா பேக்ல இருக்கு அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 1.3 மெகாபிக்சலான கேமரா இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1600 mAh பேட்டரி இருக்கு. சைட்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ப்ளஸ் கீ தான் இருக்குது. இது போக ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட்லேயே தான் இருக்குது. பல வருஷம் பழசான மாடல். ஸோ ப்ராசஸ் என்னன்னு தெரியல. இதை பத்தி பார்த்ததெல்லாம் போதும். இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்ல பேனல் ரிமூவ் பண்ணுவோம். இதுதான் ஸ்பீக்கர் அண்ட் அது கீழே இருக்குதான் மைக். ஸோ ஸ்பீக்கர் மைக் ரெண்டுமே கீழே தான் இங்கே அட்டாச் ஆகிருக்குது. இந்த பேனல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் மதர் போர்ட். ஸோ இந்த வயர்ஸ்லாம் பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க, அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ இது ஒரு பின்னு கட் ஆகிடுச்சுனா கூட வேஸ்ட் தான் அப்புறம். மேல இருக்கிறது தான் கேமரா மாடு. இது ஒரு 5 மெகாபிக்சலான கேமரா, அதனால இவ்வளோ இருக்குது. கேமரா மாடல் எடுத்து அதில் 4 ஒயர் ஜாயின் பண்ணி அதை யூஎஸ்பி எடுத்து போய் ஓடிஜியில் கனெக்ட் பண்ணி நான் கேமரா ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு சில மேதாவி இருப்பாங்க. அந்த மாதிரி மேதாவி நானும் ஒரு மேதாவி தான்.
ஏன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு கேமரா மாடல் வேஸ்டா போனதான் மிச்சம். அந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு ட்ரை பண்ணி ஒரு கேமரா மாடலை வேஸ்ட் பண்றாதீங்க. ஸோ வயர்லாம் மாட்டும் போது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க. பின்னு சரியா கிளிப் ஆகலனா அந்த கிளிப் ஆகிற சவுண்டு கேட்கலன்னா சரியா இல்லைன்னு அர்த்தவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மதர் போர்டில் இருக்க ஒரு காம்பனன்ட் போச்சுன்னா கூட நீங்க மதர் போர்டே ஃபுல்லா தான் மாத்தி ஆகணும். இந்த போனை பிரிச்சாச்சு, ஃபுல்லா மாட்டியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேற எதெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் பரவாயில்ல வரைக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஸ் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.